மேகதாது விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் ஆலோசனையில் பங்கேற்றனர். மேகதாது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தினார். நதிநீர் இணைப்பு திட்டங்களின் சாத்தியக்கூறுகள் பற்றி ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சென்னை சேத்துப்பட்டில் உள்ள திடக்கழிவு மேலாண்மை நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தினமும் 100 டன் காய்கறி உணவு கழிவுகள் மூலம் இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யும் மையத்தில் ஆய்வு செய்ய முதலமைச்சர் வெளியில் திரண்ட பொதுமக்களிடம் கையசைத்து நடந்து சென்றார். தமிழக சுற்றுலாத்துறை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். சென்னை தலைமை செயலகத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்தாய்வு நடத்தினார். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக கேரவன் சுற்றுலா உருவாக்குவதும் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஃபோர்ட் நிறுவனத்தின் துணைத் தலைவர் மேத்யூ முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ரூபாய் 3250 கோடி முதலீட்டில் புதிய என்ஜின் தயாரிப்பு ஆலை விரைவில் அமைக்கப்பட உள்ளது. இந்த ஆலை செயல்பாட்டுக்கு வந்த பிறகு சுமார் 600 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை சாலையை 8 வழி பாதையாக விரிவுபடுத்துமாறு மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. சுமார் 700 கிலோமீட்டர் கொண்டு இப்பாதையை விரிவுபடுத்துவதன் மூலம் பயண நேரம் 40% வரை குறைய வாய்ப்புள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. தற்பொழுது கிழக்கு கடற்கரை சாலையில் சில பகுதிகளில் 4 வழி சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விமான எரிபொருளுக்கு மாநில அரசின் மதிப்பு கூட்டு வரியை குறைக்க முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று அண்டை மாநிலங்களுக்கு ஈடாக வரியில் சமநிலையை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை தலைமை செயலகத்தில் குமுதம் பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் வரதராஜன் பார்த்தசாரதி, செயல் துணைத் தலைவர் சங்கர் வி சுப்பிரமணியம், குமுதம் டிஜிட்டல் பிரிவின் தலைவர் ப ராஜநாராயணன், குமுதம் ரிப்போர்ட்டர் வார இதழின் ஆசிரியர் TL சஞ்சீவிகுமார் ஆகியோர் சந்தித்து பேசினர். முதலமைச்சர் விஜயின் எலும்பை உடைப்போம் என்று பேசிய விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி திமுக MLA மார்க்கண்டேயனை போலீசார் கைது செய்துள்ளனர். அதிகாலையே அவரது கைது செய்ய போலீசார் வீட்டிற்கு வந்ததை அறிந்து திமுகவினர் MLAவின் வீட்டின் முன்பு குவிந்து காவல்துறைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மார்க்கண்டேயன் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் திமுக MLA மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயக பண்புகள் அறவே இன்றி தாவேக அரசு செயல்படுவதாக விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா அல்லது சாத்தானின் ஆட்சியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். விளாத்திக்குளம் MLA மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோல் எத்தனை கைதுகள் செய்தாலும் திமுகவினர் ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள் என பதிவிட்டுள்ளார். திமுக MLA மார்க்கண்டேயன் கைதுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். மார்க்கண்டேயனை தீவிரவாதி போல போலீசார் நடத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். முதலமைச்சரை சட்டமன்றத்தில் வைத்து எலும்பை உடைப்பேன் என திமுக MLA மார்க்கண்டேயன் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்த அமைச்சர் வன்னியரசு, எல்லோருக்கும் எலும்புகள் இருக்கின்றன என கூறினார். திமுகவினர் தோல்வியின் விரக்தியில் அநாகரிகமாக பேசி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு இருக்கக்கூடாது என்பதே தாவேக அரசின் நிலைப்பாடு என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள் விலகி தாவேகாவுக்கு வருவது எப்படி குதிரை பேரம் ஆகும் என கேள்வி எழுப்பிய அவர்,
தாவிக எம்எல்ஏக்களிடம் திமுகவினர் பேரம் பேசியதுதான் குதிரை பேரம் என கூறினார். மேலும் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் காரில் ஏறி மயக்கம் வருவதாக கூறி டிராமா செய்கிறார் எனவும் அவர் விமர்சித்தார். கர்நாடக அரசு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி பங்கு நீரை முழுமையாக பெற தமிழக அரசு உறுதியான அழுத்தம் தர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமலும் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராகவும் சர்வாதிகாரி போல் நடப்பது ஒரு மாநில முதலமைச்சருக்கு அழகல்ல என கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் தங்களது பொறுப்புகளை ராஜினாமா செய்தனர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அர்ஜுனன் உட்பட நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்தனர். அங்கு இபிஎஸ் இல்லாததால் அலுவலக மேலாளர் மகாலிங்கத்திடம் ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். விழுப்புரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் 1150 பேர் தங்களது பொறுப்புகளை ராஜினாமா செய்தனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் அலுவலக மேலாளர் மகாலிங்கத்திடம் ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். சி.வி. சண்முகம் தூண்டுதலின் பேரில் ராஜினாமா செய்யவில்லை என்றும் தலைமை சரியில்லாததால் ராஜினாமா செய்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தாவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் மேலும் 3 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடம் இருந்து 56 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 4.5 கோடி ரூபாய் வரை பணம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை குன்றத்தூர் அருகே தலைமை காவலரை கையில் வெட்டிவிட்டு தப்பியோட முயன்ற ஏபஸ் ரவுடியை போலீசார் சுட்டுப்பிடித்தனர். காயமடைந்த ரவுடி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு தடத்தில் 713 கோடியில் 4வது புதிய பாதை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தெற்கு ரயில்வேயில் மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள பிரதான வழித்தடங்களில் கூடுதல் ரயில் பாதைகள் அமைக்க ரயில்வே வாரியம் தீவிரம் காட்டி வருகிறது. விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தமிழக அரசின் புதிய பட்ஜெட் நிச்சயம் அமையும் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் உறுதியளித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்திருந்த நெல் மூட்டைகளை உரிய அரவை ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் அனுப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே போலீசாரை வெட்டிவிட்டு குற்றவாளி தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான பூபாலன் அத்திப்பட்டு பகுதியில் பதுங்கி இருப்பதை அறிந்த சென்னை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சம்பந்தப்பட்ட வீட்டை சுற்றி வளைத்தனர். அப்போது பூபாலனின் கூட்டாளிகள் தனிப்படை உதவி ஆய்வாளர் வெங்கடேசை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காவல் நிலையம் அருகே மர்ம நபர்கள் இளைஞரின் கண்ணில் மிளகாய்த்தூள் தூவி அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி ஜே.ஜே. நகர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் மெக்கானிக் வேலை செய்து வரும் நிலையில் அவர் மீது இந்த கொடூர தாக்குதல் அரங்கேறியுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதியில் அம்மா உணவகங்களை தினசரி பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 1.4 லட்சமாக உயர்ந்திருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் அம்மா உணவகங்களை மேம்படுத்தி தரமான உணவுகளை மக்களுக்கு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி அருகே மது போதையில் அதிவேகமாக காரை ஓட்டிய இளைஞர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த கார் சர்வீஸ் சாலையில் சென்ற 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றது. இதனைத் தொடர்ந்து சாலையில் தீப்பொறி பறக்க சென்ற காரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை துரத்திச் சென்று பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில்
20 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அடையாறிலிருந்து தாம்பரம் நோக்கி பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து செம்மொழி சாலையில் உள்ள தரைப்பாலத்தின் மேலே சென்றபோது எதிரே வந்த லாரிக்கு வழிவிட முற்பட்ட போது அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது குழந்தையை தெருநாய் கடித்து குதறியது. நந்தகுமாரின் மகன் ரித்விக் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது தெருநாய் தாக்கியதில் படுகாயமடைந்தார். குழந்தையை நாய் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான புதிய சீருடை குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் மேலூரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கான புதிய சீருடை வடிவமைப்பு முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய ஆடை வடிவமைப்பு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தெரிவித்தார். சென்னை பெங்களூரு இடையே எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் அக்டோபரில் முடிவடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் சென்னையில் இருந்து பெங்களூருவுக்கு சாலை வழியாக 3 மணி நேரத்தில் செல்ல முடியும் என்று கணிக்கப்படுகிறது. தற்போது சுமார் 6 மணி நேரம் ஆகிறது. சுமார் 18,000 கோடி மதிப்பில் இச்சாலை பணிகளுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை வழங்க கோரிய மனுவை அரசு போக்குவரத்து துறை செயலாளர் பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மனுதாரரின் மனுவை அரசு போக்குவரத்து துறை செயலாளர் பரிசீலிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை முடித்து வைத்தனர். தமிழகத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு இடைவழி கலந்தாய்வு தொடங்கியது. இந்த கலந்தாய்வு ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 3 சுற்றுகளாக நடைபெற உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேருந்து நிலையம் அருகே ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உணவகம், மெக்கானிக் ஷாப் மற்றும் 2 பெட்டிக்கடைகள் என மொத்தம் 4 கடைகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. அதிகாலை திடீரென ஏற்பட்ட தீ காற்றின் வேகம் காரணமாக அடுத்தடுத்த கடைகளுக்கும் வேகமாக பரவியது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே தனியார் விவசாய தோட்டத்திற்குள் இரவு நேரத்தில் நடமாடும் சிறுத்தையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த காட்சிகள் தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருப்பதை கண்ட விவசாயிகள் பெரும் அச்சத்திற்குள்ளாகினர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் காட்டு யானையால் அப்பகுதி வாசிகள் மிகுந்த அச்சத்திற்குள்ளாகி உள்ளனர். தூதூர் வட்டம் செல்லும் வழியில் காட்டு யானை கூட்டம் சாலையில் நின்று கொண்டு நீண்ட நேரமாக வாகனங்களுக்கு வழிவிடாமல் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தியுள்ளது. இதேபோல் அருகாமையில் இருந்து தேயிலை தோட்டத்தின் வழியாக சுற்றுவட்டார வனப்பகுதியில் சுற்றித் திரிவதால் உள்ளூர் மக்கள் அச்சத்திற்குள்ளாகினர். இதையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தினர். கோயம்புத்தூர் மாவட்டம் சாலக்குடி செல்லும் சாலையில் ஒற்றை காட்டு யானை கபாலி சுற்றித் திரிவதால் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சோலையார் வழியாக சாலக்குடி அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பகுதியில் சாலையோரம் ஒற்றை காட்டு யானை கபாலி வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் நின்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். நள்ளிரவில் பைனாபுரம் கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை விவசாயி கோடீஸ்வரன் என்பவரது தோட்டத்திற்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் சைரன் ஒலி எழுப்பி யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது விவசாய தோட்டத்தில் இருந்து வெளியேறிய காட்டு யானை தார் சாலையில் தலைத்தறிக்க ஓடிய வீடியோ வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்தில் நுழைந்த காட்டு யானையை விரட்ட சென்ற விவசாயி யானை தாக்கி துரத்தி தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழாவை ஒட்டி மகாவாராகி அம்மனுக்கு வெண்ணெய் அலங்காரம் செய்யப்பட்டது.
8ஆம் நாள் நிகழ்வாக அம்மனுக்கு வெண்ணெய் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மழைக்கால கூட்டத்தொடர் நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் இது இந்தியாவில் இளைஞர்களுக்கான காலம் என குறிப்பிட்ட பிரதமர் 56 வயது இளைஞர் என கூறும் ஒருவருக்கான காலம் இல்லை என ராகுல் காந்தியை மறைமுகமாக விமர்சித்தார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அலுவல்கள் பாதிக்கப்பட்டு நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் முறைகேடு உள்ளிட்ட விவகாரங்களை காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுப்பினர். பச்சை துண்டு அணிந்து வந்த திமுக உறுப்பினர்கள் மேகதாது பிரச்சனையை எழுப்பினர். இதனால் கூச்சம் குழப்பம் ஏற்பட்டு இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. எனினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை உயர்த்தும் திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 இருந்து 38 உயர்த்தும் அவசர சட்டம் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் பிறப்பித்திருந்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக திருத்த மசோதாவை மக்களவையில் கடும் அமளிக்கு மத்தியில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். மழைக்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக பங்கேற்காமல் புறக்கணித்தது. வன்முறையால் மாணவர்கள் குரலை ஒடுக்க முயற்சி நடப்பதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி நடைபெறும் போராட்டம் குறித்து பேசிய அவர் மக்களவையில் பேசினார். லட்சக்கணக்கான குழந்தைகளின் எதிர்காலம் குறித்துதான் பேசுவதாக தெரிவித்த கார்கே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்தார். கரப்பான் கட்சியினர் ஆர்ப்பாட்டங்களுக்கு இடையே மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். நீட் தேர்வு குளறுபடிக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி பேரணி நடைபெறும் நிலையில் அவர் இந்த சந்திப்பை நடத்தியது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த அவர் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது. சர்வதேச நாடுகளுடனான உறவை மேம்படுத்தவும் அந்நாடுகளுடன் வர்த்தக உறவை அதிகரிக்கவும் இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கர்நாடகாவில் போதிய மழை பெய்யாமல் வறட்சி நிலவும் சூழலில் பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அணைகளில் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசு நிவாரண உதவிகள் வழங்குமாறு கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மீண்டும் பலத்த மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு மத்திய மாநிலங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மும்பையில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. நாகாலாந்து, அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 16 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பலர் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. வெள்ளம் சூழ்ந்த இடங்களில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் நடவடிக்கையும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் கிராமிய வங்கியின் ஊழியரை நள்ளிரவு வரை பணியாற்றுமாறு கூறி வங்கியின் கேட்டை இழுத்து மூடிய மேலாளரின் செயலுக்கு கண்டனம் எழுந்துள்ளது.
குமாஸ்தாவாக பணியாற்றும் ஊழியர் ஒருவர் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பும் போது வங்கியின் மேலாளர் அவரை தடுத்து நிறுத்தியுள்ளார். நள்ளிரவு வரை பணியாற்றுமாறு வற்புறுத்தி கேட்டையும் இழுத்து மூடியுள்ளார். டெராடூனில் நடந்த இசை நிகழ்ச்சியின் போது துரந்தர் பட பாடகி ஜாஸ்மினிடம் ரசிகர்கள் சிலர் அத்துமீறி நடந்து கொண்டது முகம் சுளிக்க வைத்துள்ளது. உடலை தொட்டு சேலையை இழுத்த ரசிகர்களிடமிருந்து பாடகி ஜாஸ்மினை பாதுகாப்பு படையினர் போராடி மீட்டனர். சல்மான் கான் உடல்நிலை குறித்து ரசிகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அண்மையில் சில பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட போது உடல் மெலிந்து முகம் வாடி போய் நடை தளர்ந்து காட்சியளிக்கும் சல்மான் கானுக்கு என்னதான் ஆச்சு என்று சமூக ஊடகங்களில் கேள்வி வைரலாக பரவி வருகிறது. காஷ்மீரில் கனமழையால் ராஜூரி, பூஞ்ச் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பூஞ்ச் மாவட்டத்தில் நிலச்சரிவுகளில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் பலர் காணாமல் போனதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் உமர் அப்துல்லா தனது டெல்லி பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு காஷ்மீர் திரும்பி நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்திய வீராங்கனை PV சிந்து வென்றார். இறுதிப் போட்டியில் ஜப்பான் வீராங்கனை அகானே யமாகுச்சியை தோற்கடித்து அவர் பட்டத்தை கைப்பற்றினார். இந்தியாவின் நட்சத்திர பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச பட்டத்தை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. காமன்வெல்த் தொடக்க விழாவில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா ஆகியோர் இந்திய தேசிய கொடி மற்றும் தீபத்தை ஏந்தி செல்வார்கள் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அல்ஜீரியாவின் தலைநகர் அல்ஜியர்ஸில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் ஏசியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த துயர சம்பவத்தில் காப்பகத்தில் தங்கியிருந்த 11 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 19 பேர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தான் வான்வழி நடத்தில் இந்திய விமானங்களுக்கு விதித்த தடையை பாகிஸ்தான் அரசு நீட்டித்துள்ளது. இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் கடந்த ஆண்டு தடை விதித்திருந்த நிலையில் தற்பொழுது தடையை நீட்டித்துள்ளது. இதன்படி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட விமானங்கள், இந்திய ராணுவ விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்ட தடை அமலில் இருக்கும் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. FIFA உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என வீழ்த்தி ஸ்பெயின் 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் மைதானத்தில் இறுதிப் போட்டி நடைபெற்றது. போட்டி தொடங்கியதிலிருந்தே இரு அணிகளும் தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்தின. 2 பாதையிலும் இரு அணிகளும் பல வாய்ப்புகளை உருவாக்கினாலும் அவற்றை கோலாக மாற்ற தவறின. கூடுதல் நேரத்தின் போது ஸ்பெயின் வீரர் ஃபெர்ரான் டோரஸ் அபாரமாக கோல் அடித்து அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தார். பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை வென்றதால் உலகம் முழுவதும் உள்ள ஸ்பெயின் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணி தோல்வியடைந்ததால் மெஸ்ஸியின் உலகக்கோப்பை கனவு நிறைவேறாமல் போனது. 10 வீரர்களுடன் போராடிய அர்ஜென்டினாவின் கோல் முயற்சிகளை ஸ்பெயின் தடுத்து நிறுத்தி வரலாற்று சாதனை படைத்தது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 3வது இடத்தை பிடித்ததை இங்கிலாந்து அணி வென்றுள்ளது. பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் பிரான்ஸை வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இம்முறை கோப்பை வெல்ல இரு அணிகளும் தீவிர முயற்சி மேற்கொண்ட நிலையில் இங்கிலாந்துக்கு 3வது இடமும் பிரான்சுக்கு 4வது இடமும் கிடைத்துள்ளது. நடிகர் அஜித்குமாரின் 64வது படத்தின் படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்க உள்ளதாக இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். குட் பேட் அக்லி படத்திற்கு பிறகு பல மாதங்களாக புதிய படம் பற்றிய அறிவிப்பை வெளியிடாமல் இருந்த ஆதிக் ரவிச்சந்திரன் விரைவில் AK-64 படத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருப்பதாகவும், அறிவிப்பு வந்ததும் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படத்திற்கான முன்பதிவு தொடங்கியிருக்கிறது. வரும் 23ஆம் தேதி இத்திரைப்படம் வெளியாக உள்ளது. படக்குழுவினர் புதிய காட்சிகளின் புரோமோவை வெளியிட்டுள்ளனர். இதில் சட்டசபையில் எதிர்க்கட்சியினரை விமர்சனம் செய்து முதலமைச்சர் விஜய் செய்த செய்கை படத்தில் இடம்பெற்றுள்ளது.
நாடாளுமன்றம் நோக்கி கரப்பான் ஜனதா கட்சியினர் நடத்தும் பேரணியில் தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு என அடுத்தடுத்த சம்பவங்கள் நிகழ்ந்ததால் தலைநகர் டெல்லியை ஸ்தம்பித்துள்ளது. ஏற்கனவே அங்கு 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் அனுமதியை மீறி பேரணி நடத்தியதால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். இருப்பினும் பேரணியை தொடர்ந்ததால் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் தடியடி நடத்தினர். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைத்தனர்.